தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பழைய வினாத்தாள் ஜிகே பகுதி. இது டிஓ எக்ஸாமுக்கானது. 2023 நடந்த டிஓ எக்ஸாமுக்கானது. இரண்டாம் பானிபட் போருக்கு முன்பு டெல்லியில் டேஸ் எனும் மன்னர் ராஜா விக்ரம்ஜித் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு சரியான விடை ஹெமு. அடுத்து, டேஸ் அக்பரின் தீன் இலாகியை ஏற்றுக்கொண்டார். பீர்பால். டேஸ் அக்பரின் தீன் இலாகியை ஏற்றுக்கொண்டார். பீர்பால். ஈஸ்வர சந்திர குப்தாவின் குறிப்பிடத்தக்க பத்திரிகை டேஸ் பல புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் பயிற்சி களமாக இருந்தது. சம்வாத் பிரபாகர். ஈஸ்வர சந்திர குப்தாவின் குறிப்பிடத்தக்க பத்திரிகை பல புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் பயிற்சி களமாக இருந்தது. சம்வாத் பிரபாகர். பிசி பாலின் கருத்துப்படி டேஷ் இந்திய கலாச்சார மறுமலர்ச்சியின் தீர்க்கதரிசி ஆவார். பங்கிம் சந்திரா. பிசி பாலின் கருத்துப்படி டேஷ் இந்திய கலாச்சார மறுமலர்ச்சியின் தீர்க்கதரிசி ஆவார். பங்கிம் சந்திரா. ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது. அக்பர் மத பிரிவினைவாதிகளை களைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான ஒரு பொது மனப்பான்மையை முன்வைத்தார் என்று கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. நான் சமூக சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அதற்கு காரணம் சுய உணர்தலுக்கான எனது விருப்பமே. சேவையின் மூலம் மட்டுமே கடவுளை உணர முடியும் என்று நான் உணர்ந்ததால் நான் சேவை என்ற மதத்தை எனது சொந்த மதமாக்கினேன். எனக்கு சேவை என்பது இந்திய சேவை. ஏனென்றால் நான் அதை தேடாமலே அது என்னிடம் வந்தது. காரணம், அதற்கான தகுதி என்னிடம் இருந்தது என்ற கூற்றை சொன்னவர் மகாத்மா காந்தி. பரமார பேரரசின் அரசவை கவிஞர் பத்மகுப்தாவின் காவிய கவிதையின் பெயரை குறிப்பிடுக. நவசகங்கா சரிதா. நவசகசங்கா சரிதா. பின்வருபவர்களில் இந்தியாவின் முதல் ஆங்கிலேய செய்தித்தாளை வெளியிட்டவர் யார்? ஜேம் அகஸ்டஸ் ஹிக்கி. ஜேம் அகஸ்டஸ் ஹிக்கி இந்தியாவின் முதல் ஆங்கில செய்தித்தாளை வெளியிட்டவர். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. பாணியன் சமஸ்கிருதம் வேதத்தை விட மிகவும் எளிமையாக இருந்தாலும் அது மிகவும் சிக்கலான மொழியாகும். ஒவ்வொரு தொடக்கக்காரர் பாணியன் இசை வழக்கு சேர்க்கை விதிகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை மேற்கொள்கின்றனர். காரணம், கூற்று இரண்டும் சரி மற்றும் சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் இந்த மாதிரி காரணம் கூற்றுக்கு தெரியல அப்படின்னா தயவுசெய்து சரியான விளக்கம் அப்படின்னு எழுதிருங்க. மேக்ஸிமம் அதுதான் ஆன்சர் இருக்கும். நீங்கள் தெரியாத போது தான் இதை செய்யணும். தெரிஞ்சிருக்கிற போது செஞ்சிடாதீங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். கீழ்கண்ட பட்டியலில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிக்கடி பஞ்சம் ஏற்படுவதன் விளைவாக நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மக்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்தார்கள். பஞ்சமோ அல்லது பூகம்பமோ ஏதோ ஒன்று வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இடம்பெயருவாங்க. கொடுக்கப்பட்ட ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியை வாசித்து நம்ம என்ன பண்ணணும்? விடை சொல்லணும். மகாத்மா காந்தி கூறியதாவது: சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் நோக்கத்திற்காக தங்கள் மகள்களை முற்றிலும் அறியாமை மற்றும் படிப்பறிவு இல்லாத நிலையில் வைக்கும் பெற்றோரின் குற்றம் சார்ந்த அலட்சியத்திற்காக வருந்துகிறேன். மேற்கண்ட பத்தியிலிருந்து உருவான கீழ்கண்டவைகளில் சிறந்த மறைமுகமான விடையை தேர்ந்தெடுக்கவும். தங்கள் மகள்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தேவையான கடும் நடவடிக்கையை பெற்றோர் எடுக்க வேண்டும்.
கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காவல்கர் அப்படின்னா போலீஸ் அதிகாரி, தலாரா கண்காணிப்பாளர், பெஹாரா காவலாளி, ஜெண்டயோவா கிராம கணக்காளர். இதில் எது தவறு அப்படின்னாக்கல பி மற்றும் சி என்னது தவறானது. பி மற்றும் சி வந்து என்னது தவறானது. அடுத்து கீழ் குறிப்பிடப்பட்டவற்றில் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த 40 சலிசா, ரஷ்யா பேகம் ருக்ருதீன், திவான் ஆரிஸ் நிதியமைச்சர், பால்பன் பாரிஸ். இது எல்லாம் அப்படின்னா அதில் 3 மட்டும்தான் தவறானது, மற்றதெல்லாம் என்னது சரியானது. பேட்ரி அப்படின்னா சலிசா, ரஷ்யா பேகம் ருக்ருதீன், பால்பன் பாரட்ஸ். ஸோ அந்த 3ம் சரியானது. பொறுத்து சொல்லியிருக்காங்க. அல் பெரூனி அப்படின்னா தாரிக் ஹிந்த், அல் பெரூனி தாரிக் ஹிந்த் ஹி. மின்கட் சிராஜ் அப்படின்னா தபாகத் ஹி நஸ்ரி. அமீர் குஸ்ரு கிரண் உஷ் சதையின், பரணி தாரிக்கி பெருஷாகி. மைத் ரகா குலாம் குஜராத்தில் ஒரு அரசை அதன் தலைநகரான டேஷில் நிறுவியது. அது விரைவில் கற்றல் மற்றும் கலாச்சாரத்தின் இடமாக மாறுது. வல்லபி. காமாஸ், வினிலாஸ் மற்றும் கேமாஸ் இனங்களை கொண்ட இந்தியாவின் பூக்கடை பகுதி இது. தக்கான பிரதேசம். கமாமஸ், வினிலாஸ், கேமஸ். சார் ஹெர்பர்ட் ரிஸ்லி இந்திய இனங்களை டேஷ் வகையாக பிரித்தார். 7. சர் ஹெர்பர்ட் ரிஸ்லி இந்திய இனங்களை 7 வகையாக பிரித்தார். கொடுக்கப்பட்டு சரியான தகவலை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலகின் 2வது மக்கள் தொகை கொண்ட நாடு, பரப்பளவில் 5வது பெரிய நாடு, 2011ஆம் ஆண்டில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 ஆகும். ஸோ அதில் எது சரி அப்படின்னா மொதவும் 3 என்னது சரியானது. கூட்டத்தின் திடீர் அவசரத்தால் மரணம் மற்றும் காயங்களை ஏற்படுத்தும் நிகழ்வுக்கு பயன்படுத்தப்படும் சொல் மிரல் திறனோட்டம். மொழி கூடுவன் தவறாக பொருத்தப்பட்டுள்ள மொழியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய ஐரோப்பிய குடும்பம் ஆர்யா, திராவிட குடும்பம் திராவிடம், ஆஸ்ட்ரிக் குடும்பம் கன்னடம், சீனம் திபெத்திய குடும்பம் கிராதா. இதில் எது தவறு அப்படின்னாக்கல ஆஸ்ட்ரிக் குடும்பம் கண்டிப்பாக பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா கன்னடம் எது திராவிட மொழி குடும்பம். அதனால் 3 மட்டும் என்னது தவறானது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகை அடர்த்தி இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இறங்கு வரிசையில் அப்படின்னா அதிகமானத்திலிருந்து என்னது குறைவாக இருக்கணுங்க மக்கள் தொகை அடர்த்தி. ஃபஸ்ட்டு வந்து என்னது பீகார், 2வது மேற்கு வங்காளம், கேரளா, உத்தரப்பிரதேசம். கீழே கொடுக்கப்படுவற்றுள் இந்தியாவின் விவசாயம் தொடர்பான சரியான கூற்றுக்கள் எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலகளவில் இந்தியா தேயிலை, கரும்பு மற்றும் எண்ணெய் விதைகள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. பசுமை புரட்சியின் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. ஸோ ஆகிய 2மே என்னது சரியானது.
இந்தியாவின் மிக முக்கிய நிலப்பகுதி டேஸ் இடையே அமைந்துள்ளது அப்படின்னா 8°4 வடக்கு அட்சரேகை முதல் 37.6 வடக்கு அட்சரேகை வரையிலும் 68.7 கிழக்கு தீர்க்கரேகை முதல் 97.25 கிழக்கு தீர்க்கரேகை வரையிலும் பரவியுள்ளது. யானடி எனும் இந்திய பழங்குடியின மக்கள் வாழும் மாநிலம் ஆந்திர பிரதேசம். யானடி என இந்திய பழங்குடி மக்கள் வாழும் மாநிலம் ஆந்திர பிரதேசம். நீர்த்தேக்கம் மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க. உபரா நீர்த்தேக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம். தாவா நீர்த்தேக்கம் மத்திய பிரதேசம். ஹிராகுட் நீர்த்தேக்கம் ஒரிசா. கடக்கவாசலா நீர்த்தேக்கம் மகாராஷ்டிரா. உங்களுக்கு நீங்கள் ஹிராகுட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு வேளை நீங்கள் இந்த நீர்த்தேக்கம் தெரியல அப்படின்னா ஹிராகுட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா சிக்கானது வந்து அப்படின்னா உங்களுக்கு 4 இருக்கணும். ஆப்ஷன் 4ல் 4 இருக்குது. அப்போ நீங்கள் அடுத்த ஆப்ஷன் போகணும். அடுத்து நீதி ஆயோக் CWM1 2018 படி வரும் ஆண்டுகளில் 21 இந்திய நகரங்கள் நாள் பூஜ்ஜியத்தை எதிர்கொள்ளக்கூடும். நாள் பூஜ்ஜியம் என்பது அந்த இடத்தின் நாளை குறிக்கிறது. நோ ட்ரிங்கிங் வாட்டர் ஆஃப் இட்ஸ் ஓன். சொந்தமாக குடிநீர் இல்லாத நாள். சொந்தமாக குடிநீர் இல்லாத நாள். அந்த நாள் என்ன சொல்கிறாங்க, சொந்தமாக என்னது, குடிநீர் இல்லாத நாள். பின்வரும் விருதை அந்த விருதை பெற்றவரோடு பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிபி லால், பத்ம விபூஷன், நிர்பந்தா மிஸ்ரா, பத்ம பூஷன், சுப்பு ஆறுமுகம், பத்மஸ்ரீ, பிரணாப் முகர்ஜி, பாரத் ரத்னா. சூரிய மண்டலத்திற்குள் நுழைந்த முதல் செயற்கைக்கோள் பார்க்கர் சோலார் ப்ரோப். பார்க்கர் சோலார் ப்ரோப் சூரிய மண்டலத்திற்குள் நுழைந்த முதல் செயற்கைக்கோள். தொல்லியல் இடங்கள் கொடுத்துருக்காங்க. கொடுமணல். கொடுமணல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஈரோடு. பொருந்தல் திண்டுக்கல். திருவரக்கரை விழுப்புரம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. நீங்கள் இதை தூத்துக்குடி ஈரோடு இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக போட்டுருவீங்க. அடுத்து தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் பயனாளிகள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11ஆம் முதல் 12ஆம் வகுப்பு வரை. அடுத்து 9 to 10 கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 to 8 கொடுத்துருக்காங்க. அடுத்து மழலையர் பள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை. அதான் சரியான விடை. ஸோ இருக்குது பாருங்கள் சியில். பின்வரும் கூற்றுகளில் பொறியியல், அறிவியல் மற்றும் நுட்பத்தில் பெண்கள் என்ற முயற்சியுடன் தொடர்பில்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெஸ்ட்டு. தொடர்பில்லாதது கேட்டிருக்காங்க. வெஸ்ட் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்றதான் என்னது, தொடர்பு இல்லாதது. மற்றதெல்லாம் தொடர்புள்ளது. பெண்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, அறிவியல் தொழில்நுட்பம் கொண்ட பெண்களுக்கு, பின்னணி கொண்ட பெண்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பொறியியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பான கல்வி மற்றும் தொழில்களில் தொடர்ந்து இருக்க ஊக்குவிப்பதற்காக வெஸ்ட் தொடங்கப்பட்டது. வெஸ்ட் கீழ் கலந்துரையாடலுக்கான ஒரு டிஜிட்டல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து இந்தியாவின் ஏற்றுமதியை வட்டி சமன்படுத்துதல் திட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம், ஏற்றுமதிக்கான கடன்கள் மீதான வட்டி தொடர்பான நன்மைகளை ஏற்றுமதியாளர் பெறுகின்றனர் அப்படின்னா ரெண்டுமே என்னது, சரியானது. ஸோ சரியான விளக்கம். நான் ஏற்கனவே சொன்னால் உங்களுக்கு தெரில அப்படின்னா என்ன பண்ணிடுங்க, இது போல் ஆன்சர் பண்ணிவிடுங்க. சரியான விளக்கம் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுங்க தெரியாத பட்சத்தில். வெட்டுக்கிளியை கட்டுப்படுத்துவதில் மிகவும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ள உயிர் பூச்சிக்கொல்லி எது? மெட்டாரைசியம்,
அக்ரீடம். இந்தியாவின் நிதி தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடுத்த நிலை என்பதில் உள்ளடங்கிய கூறுகள் வருவாய், முதலீடு, காப்பீடு மற்றும் அமைப்புசார் கடன்கள். வருவாய், முதலீடு, காப்பீடு, அமைப்புசார் கடன்கள். கூட்டு பாருங்கள். விவசாயிகளுக்கான தேசிய கொள்கைக்கு என்பிஎஃப் நேஷனல் பாலிசி ஃபார்மர்ஸ் இந்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளுக்கான தேசிய கொள்கையின் பல ஏற்பாடுகள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், சரியான விளக்கம் ரெண்டுமே சரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படி ஒன்றுமே தெரில அப்படின்னு இப்படியே போட்டிருந்தா கூட நமக்கு இது வரைக்கும் 3 கொஸ்டின் சரியாக இருக்கும். ஸோ தயவுசெய்து உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணோம், ஏன் இரண்டும் சரியானது, சரியான விளக்கம் அப்படின்னு சூஸ் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் 36 பாருங்கள். பின்வருவனற்றுள் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வத்சல்யா இயக்கம் திருநன்களின் விரிவான மறுவாழ்வு, சக்தி இயக்கம் பெண்களுக்கு என குடியுரிமை சார்ந்த வாழ்வு முழுமைக்கும் ஆதரவு அளித்தல், போசான் 2.0 இயக்கம் குழந்தைகள் மற்றும் சிறுமிகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டின் சவால்களை நிவர்த்தி செய்தல். அடுத்து ஸ்மைல் திட்டம் பிச்சை எடுக்கும் நபர்களின் விரிவான மறுவாழ்வு. அப்போ அது என்ன, 3மே என்னது சரியானது தான். அதாவது 1 மட்டும் தவறு, மீதி 2, 3, 4 எல்லாமே என்னது சரியானது. அது ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், சியில் இருக்குது. சி தான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 37 பாருங்கள். எது பெண்கள் தங்கள் வாழ்வில் பல்வேறு கட்டங்களில் முன்னேறி வரும்பொழுது ஒருங்கிணைந்து பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் சக்தி இயக்கம். சக்தி இயக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பெண்களுக்கு என்னது, ஸோ இங்கே முன்னாடி பார்த்தோம் பாருங்கள். சக்தி இயக்கம் பெண்களுக்கு குடியுரிமை சார்ந்த வாழ்வு முழுமைக்கும் ஆதரவு வழங்குங்கள், அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறதா என்னது சக்தி இயக்கம். அடுத்து நவீன ஜனநாயக அரசுகளின் அரசியல் கட்சிகளை பற்றி பின்வரும் கருத்துக்களில் சரியான கருத்துக்களை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழமைவாத கட்சிகள் மாற்றமில்லாமல் நடைமுறைகளில் நம்பிக்கை கொண்டுள்ளன. அரசியல் கட்சிகளின் சித்தாந்தங்களின்படி வகைப்படுத்தப்படுகின்றன. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் ஆகிய வலதுசாரி கட்சிகளுக்கு உதாரணங்கள். அடுத்து தீவிர மாற்றத்தை வலியுறுத்தும் கட்சிகள் வலதுசாரியாகவும், பழமைவாத கட்சிகள் இடதுசாரியாகவும், தாராளவாத கட்சிகள் நடுநிலை கட்சிகளாகவும் கருதப்படுகிறது. இதில் உங்களுக்கு எது சரியான கருத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1, 2 மட்டும் என்னது சரியானது. பழமைவாத கட்சிகள் மாற்றமில்லா நடைமுறைகளில் நம்பிக்கை கொள்கின்றன. அரசியல் கட்சிகள் சித்தாந்தங்கள் படி வகைப்படுத்தப்படுகின்றன. ஆமாங்க. ஸோ முதல் 2 என்னது சரியானது. அடுத்து 39 பாருங்கள். இந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்பி ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது. நம்பி ஆற்றங்கரையில் இரும்பு கால கலாச்சாரத்தின் வேர்களை தேடுவதற்காக ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இது பழங்கால பொருட்களுக்கு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான தொல்லியல் இடம். இவ்விடத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத துலுக்கர்பட்டி. ஸோ துலுக்கர்பட்டி தான் என்னது இங்கே கொடுத்துருக்கிறதுக்கான சரியான விடை. அடுத்து பொறுத்துக்க அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேசல் கார்சன் தி மிஸ்பஸ் ஆஃப் மேன் அப்படின்னா ஸ்டீஃபன் கோல்ட். த இன்செக்ட் சொசைட்டி எட்வர்ட் ஓ வில்சன். த காஸ்மிக்ஸ் கனெக்ஷன் ஸோ கார்ல் சேகன். இந்த நூல்கள்லாம் நமக்கு புதுசாக இருக்குங்க. வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம் என்பதை செயல்படுத்தும் அமைச்சகம் ஊரக மேம்பாட்டுத்துறை. வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு திட்டம் பெருந்திட்டம் என்பதை செயல்படுத்தும் அமைச்சகம் ஊரக மேம்பாட்டுத்துறை, ரூரல் டெவலப்மெண்ட். இந்தியாவில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை கூட்டு முதலீடுகள் எந்தெந்த துறைகளில் சாத்தியம் என்பதை தெரிவு செய்க. ஸோ என்ன அப்படின்னா, முன்னுரிமை பெற்ற பொது பயன்பாட்டு துறைகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகரிக்க. ஸோ ஏபி 2 என்னது சரியானது. இந்திய பிரிவினையின் பெரும் சோகம் என்ற நூலை எழுதியவர் SS சர்மா. பிரிவினையின் பெரும் சோகம், இந்தியா பிரிவினையின் பெரும் சோகம் அப்படின்னு சொன்னவர் SS சர்மா.
மாநிலங்களவை அதன் நெடுஞ்சாலைகள் பாரத் மாலா திட்டத்தின்படி பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் பொருத்தணும். இப்போ பாரு, நாகாலாந்து 193, மிசோரம் 361, அசாம் 512, மணிப்பூர் 607 பாரத் மாலா திட்டத்தில். இது எல்லாமே 7 சிஸ்டர் கிழக்கு மாநிலங்கள். கீழ் காண்பவற்றை பொருத்தி அதன் சரியான விடையை தேர்வு செய்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குடைச்சட்டம். அடுத்து தொழிலாளர்களுக்கான காப்பீடு ESIC. வேதிப்பொருள் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு இந்தியா ரிச். ஃபுட் சேஃப்டி FSSAI. சரியான இடத்துல பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஓட்டு பலகைக்கான நச்சுத்தன்மையற்ற பசை அப்படின்னா குளுக்கோஸ் மற்றும் சிட்ரிக் அமிலம். நீண்டகால மருத்துவ கண்காணிப்பிற்கு அப்படின்னா பாலிடைமெத்தில் சிலிகேசினில் நனைக்கப்பட்ட சர்க்கரை கட்டி. அடுத்து உயர் செயல்திறனுடைய லித்தியம் அயனி பேட்டரிகள். நண்டு ஓடுகளில் உள்ள சிட்டின். அடுத்து பசுமை கழிவுநீர் சுத்திகரிப்பு வடிகட்டுகளை சுத்தம் செய்வதற்கு குளுக்கோஸ் ஆக்சிடோஸ் நொதி மற்றும் இரும்பு ஆக்சைடு நானோ துகள்கள். அடுத்து பருவநிலை மாற்றம் தொடர்பான பன்னாட்டு அரசுகளின் குழுவின் 2021 மாநாடு நடைபெற்ற இடம் கிளாஸ்கோ. ஜல்ஜீவன் மிஷன் டேஸ் அன்று இந்திய பிரதம மந்திரியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆகஸ்ட் 15, 2019. ஜல்ஜீவன். இப்போ நம்ம வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் குழாய் மூலம் தண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் இந்த ஜல்ஜீவன் திட்டம். ஒவ்வொரு முறையும் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்ல துணை புரியும் எனது விளையாட்டு பயிற்சியாளர் நெறியாளர் நான் பங்கேற்கும் பயிற்சி நடைமுறையிலிருந்தும் மற்றும் போட்டிகளிலிருந்தும் நீக்கப்படுகின்றனர். எந்த விளையாட்டு நட்சத்திரம் இந்த கூற்றை கூறினார்? லவ்லினா. ஸோ இவங்க இப்போ கூட எங்கே போயிருக்காங்க? ஒலிம்பிக்கு போயிருக்காங்க லவ்லினா. அடுத்து தமிழகத்தில் உள்ள எந்த நகரத்தில் 25.3 மெகாவாட் டிசி மற்றும் 22 மெகாவாட் ஏசி திறன் கொண்ட மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையம் தொடங்கப்பட்டது? தூத்துக்குடி. பயன்பாடு மற்றும் பயன்படுத்த உறுப்பு கொள்கையை முன்மொழிந்தவர் லாமார்க். அடுத்து இந்திய வன ஆய்வு உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜூன் 1, 1981. FSI. ஜூன் 1, 1981. ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. நிறக்குருட்டு நோய் என்பது டேஸ் நோயாகும். பாரம்பரியம் சார்ந்த நோய். நிறக்குருட்டு என்பது பாரம்பரியம் சார்ந்த நோய். பொறுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹனிலினோ மெரிட்டின்கள் அப்படின்னா பூஞ்சைக்கொல்லி. 2,4D களைக்கொல்லி. ஜிங்க் பாஸ்பைட் எலிக்கொல்லி. பாரத்தியன் பூச்சிக்கொல்லி. ஒளி ஊடுருவும் திடற்பொருட்களில் வெப்ப பரிமாற்றம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வெப்ப கடத்தல் மூலம் இருக்கும், இன்னொன்று அப்படின்னா கதிர்வீச்சு மூலம் இருக்கும். அணுக்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் நானோ பொருளை உருவாக்கும் முறையை இவ்வாறு அழைக்கலாம். கீழிருந்து அணுகுமுறை. மூடப்பட்ட மற்றும் அடிப்படையில் தன்னிறைவு ஆனால் தனிமைப்படுத்தப்பட்ட வேண்டிய அவசியமில்லை. சோதனை சுழல் அல்லது பெரிய அளவில் இருக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பு என அழைக்கப்படுகிறது. மீசோகாசம்.
கருத்து காரணம் சொல்லியிருக்காங்க. அடி லெக்டிசாசிஸ் என்பது நுரையீரல் காற்று நுண்பை சேதமடைவதாகும். காரணம் காற்றுப்பாதை முழுவதும் சேதமடைவது மற்றும் காற்று நுண்பையின் மேற்பரப்பு திரவம் குறைவது ஆகும். காரணம் கூற்று 2 சரியாக என்னது விளக்குகிறது. இப்போ பாருங்கள், நம்ம பார்த்தது 4 கொஸ்டினை என்ன பார்த்தோம், 4மே எப்படி தான் இருக்குது, சரியாக தான் இருக்குது. தாவரங்களில் வெலமென் திசுவின் முக்கிய பணி காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுவது. வெலமென் திசுவின் முக்கிய பணி காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுவது. நீர்க்கசிவு இதன் மூலம் நடைபெறுகிறது. ஹைடோதோடோ. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனப்பான்மையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடுகிறது? அறிவியல் மனப்பாங்கு, இதெல்லாம் நம்ம நடத்தியிருக்கோம். அறிவியல் மனப்பாங்கு 51A H அப்படின்னா என்னது? ஹைட்டாக, உயர்வாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும். பொறு உணராமல் கற்றலின் பண்புகள் எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செயலற்ற கற்றல் முறை. அடுத்து செயலி கற்றல், ஒட்டுண்ணி கற்றல், ஆசிரியர் சார்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறானது அப்படின்னா 3 மட்டும் என்னது? கற்றல். செயலில் ஆக்டிவ் லேர்னிங் கிடையாது, மற்றது எல்லாமே அவங்க யாரோ ஒருத்தரை டிஃபெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க பொணூறு இல்லாமல் கற்றாக்கில். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. திரவத்தின் மீது மிதக்கும் கோலத்தினை எது திசையில் திருப்பினாலும் அதனால் வெளியேற்றப்படும் திரவத்தின் வடிவம் மாறாமல் இருக்கும், மேலும் அது நடுநிலை சமநிலையில் இருக்கும். காரணம், எப்போதும் இடை மையம், ஈர்ப்பு மையம் இவ்விரண்டும் ஒன்றின் மீது ஒன்று பொருந்தி இருப்பதால் எல்லா நிலைகளும் தொடர்ந்து மிதந்து கொண்டிருக்கும். ஸோ 2ம் சரியானவங்களுக்கு. இது வரைக்கும் 5 பார்த்துட்டுங்க. 5மே என்ன தான், இதே பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட விட்டம் கொண்ட நுண்துளை குழாயில் நீரானது எச்சென்ற மட்டத்திற்கு நுண்புழையில் ஏற்றமடைகிறது. இந்த நுண்புழை குழாயானது மற்றொரு பாதியளவு விட்டம் கொண்ட நுண்துளை குழாயால் மாற்றப்படும் போது நீரின் நுண்புழை ஏற்றத்தின் மட்டம் அப்படின்னா 2H. வெறும் H அப்படின்னா அது என்னதாக இருக்கும்? 2Hஆக இருக்கும். பனிக்கட்டி உருகும் போது அதனுடைய பருமன் குறைவதற்கான காரணம் பனிக்கட்டியின் நான்முகி படிக கூட்டமைப்பு பகுதி அளவு என்னது? குறைவதால். எதின் உலகின் மிகப்பெரிய சூழல் மண்டலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடல் சூழல் மண்டலம். மிகப்பெரியது எது அப்படின்னா கடல் சூழல் மண்டலம். குளிர்கால உறக்க நிலையில் விலங்குகள் இருக்கும்போது கீழ்கண்டவற்றுள் எந்நிகழ்வு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான விடை ஆக்சிஜன் நுகர்வு விகிதம் குறைக்கப்படுகிறது. அடுத்து உடல் வெப்பநிலை சுற்றுச்சூழல் வெப்பநிலையை விட 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் கீழ் குறைகிறது. ஸோ அதான் சரியானது. கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேரசினின் அப்படின்னா ஐரிஸ் பாசி. டைட்டோமைட் அப்படின்னா கொதிக்கலன்களின் காப்பு பொருள். கெல்ப்ஸ் அப்படின்னா பழுப்பு பாசிகள். அல்ஜெனிக் அமிலம் அப்படின்னா பல்படிமம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 69 பாருங்கள். வாலஸ் என்பவரின் ஆக்கத்திறன் கோட்பாட்டின்படி கீழ்காணும் 4 படிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்வளர்ச்சி, உள்ளொளி தோன்றுதல், ஆயத்தம், சரிபார்த்தல். ஃபஸ்ட்டு என்னங்க? ஆயத்தம், நாம் ரெடியாக இருக்கணும். அடுத்து உள்வளர்ச்சி, அடுத்து உள்ளொளி தோன்றுதல், அடுத்து சரிபார்த்தல். ஸோ வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கணும்? கடைசியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் இருக்கணும், அடுத்து உள்ளே நாம் நினைக்கணும், அப்புறம் அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கணும், அதுக்கப்புறம் என்னது? சரி பார்க்கணும். அடுத்து தவறான குற்றம் எதுன்னு சொல்லியிருக்காங்க. மழைத்துளி பூமியை நோக்கி விழும்போது மேல் நோக்கிய காற்று இழுவிசைகள் அதிகரிக்கும், சுழி முடுக்கத்துடன் வரும், மொத்த விசையின் மதிப்பு சுழியுடன் வரும், முற்றுதேச இதன் மதிப்பு சுழியாகும். இதில் எது தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 4 வந்து என்னது? தவறானது. 4 மட்டும் என்னது? தவறானது. அமைச்சர்கள் குழு மற்றும் கேபினெட் பொறுத்தவரை
கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கேபினெட் அமைச்சர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளின் தலைவர். அமைச்சர்கள் கூட்டாக சேர்ந்து அரசாங்கத்தின் கொள்கையை உருவாக்குகிறார்கள். அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் தலைமை இராஜாங்க அமைச்சர் மற்றும் பிரதிநிதி துணை அமைச்சர்களுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூன்றுமே என்னது சரியானது. இங்கே யாருக்கு பங்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேபினெட் அமைச்சர்களுக்கு பங்கு கிடைக்கும் கொள்கை முடிவுகளை உருவாக்குவது. ஸோ ஏன்னா அமைச்சரவையுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க வந்து அப்படின்னா கேபினெட் அமைச்சரவை தான். அதிகாரத்தின் மையம், அதிகாரத்தின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்கிறோம் கேபினெட் அமைச்சரவை. அடுத்து, பிற நாடுகளிலிருந்து இந்திய அரசியலமைப்பிற்கு பெறப்பட்டவை எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாராளுமன்ற மக்களாட்சி முறை இது அப்படின்னா நம்ம இங்கிலாந்துக்கிட்ட இருந்தால் வாங்கியிருக்கோம். பாராளுமன்ற அரசாங்க முறை இங்கிலாந்துக்கிட்ட. அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு அமெரிக்கா. அரசு நிறைமறி கோட்பாடுகள் அயர்லாந்து. கூட்டாட்சி அப்படின்னா கனடா. கூட்டாட்சி எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? கனடா. அடுத்து, தேசாய் விருது உடன் தொடர்புடையது மானியங்கள். அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் எவை உண்மையானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதம், மொழி, பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம், பொதுவான சகோதரத்துவத்தை ஊக்குவிப்பதில் மற்றும் பெண்களின் கணித்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுதல். அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுதல். நாடுகளுக்கிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உரிமைகளை பேணுதல். அப்படின்னா அதில் எது சரியானது அப்படின்னா முதல் ரெண்டு சரியானது. இந்த நாடுகளுக்கிடையே நியாயமான கௌரவமான உறவுகளை பேணுதல் அப்படின்னா இவங்க பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை தான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு டிபிஎஸ்பியில். ஸோ 1, 2 மட்டும் என்னது சரியானது. இந்த மனிதநேய மனப்பான்மை எதிலிருந்து வரும்? 51A இருக்கும். இது வந்து அப்படின்னாக்கல இந்த சகோதரத்தோடு நல்லிணக்கத்தோடு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈயில் வரும். ஸோ 51A வரும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு வேளை நீங்கள் படிக்கல அப்படின்னா முன்னாடி பாலிட்டி கிளாஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். CERCயின் விரிவாக்கும் கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர். CERC அப்படின்னா கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர். அடுத்து, இந்த கேள்வி வந்து வல்லுநர் குழுவுக்காக கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை நாம் அப்படியே விட்டுடுறோம். அடுத்து, அரசமைப்பின் மேன்மை இதன் மூலம் பராமரிக்கப்படுகிறது. சுதந்திரமான நீதித்துறை. அடுத்து, நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என கூறியது யார்? பீமாராவ் அம்பேத்கர். இந்தியாவின் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது? அமைச்சர் குழு. இங்கே நம்ம நிறைய என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லிவிடுவோம், சரியா? ஏன்னா அமைச்சர்களில் ஒருவர் தான் யார் அப்படின்னா பிரதம மந்திரி. ஸோ அமைச்சர் குழுக்கிட்ட தான் என்னது முழு அதிகாரங்கள் இருக்குது. அதுதான் நான் முன்னாடி சொன்னேன், உண்மையான அதிகாரத்தின் மையம் எது? அமைச்சர். பொது உடைமை கொள்கைகள். இந்த பொது உடைமை கொள்கைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு அரசு வழிகாட்டு டிபிஎஸ்பியிலிருந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆண் மற்றும் மகளிருக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குதல். காந்திய கொள்கை எப்படி இருந்துச்சு? சமூக மேம்பாட்டு திட்டம், கிராம பகுதிகளை வலுப்படுத்துதல். தாராளவாத கொள்கைகள். தாராளம் அப்படின்னா பொது குடிமை சட்டம். அடுத்து, புதிய வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள், சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல் மற்றும் காப்பாற்றுதல். அரசமைப்பின் இதயம் ஆன்மா அப்படின்னு சொன்னால் என்னது விதி? அது 32. குற்றங்களுக்கான தண்டனை மற்றும் பாதுகாப்பு. 20.
மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து 23 தொழிற்சாலைகள் குழந்தைகள் தொழிலாக அமர்த்தக்கூடாது. 24. ஸோ அவ்வளோதாங்க. பன்முகத்தன்மை என்பது இந்தியா டேஸ் மைல்கள் ஆகும், கலாச்சாரத்தின் மைல்கள் ஆகும். பன்முகத்தன்மை என்பது இந்தியாவோட கலாச்சாரத்தின் மைல்கள். ஆட்கொணர்வு, நீதி பேராணை. நீதி பேராணை எல்லாம் படிச்சுங்க, ஞாபகம் இருக்கா? ஆட்கொணர்வுனா கட்டளையிடுதல், நெறிமுறை உணர்த்தும் நீதி பேராணை சான்றளித்தல், செயலுறுத்தும் நீதி பேராணை கொண்டு வருதல், தடையுறுத்தல் நீதி பேராணை தடுத்தல். ஸோ அப்போ அப்படின்னா 2, 4 சரியானது. ஏன் அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணைனா ஒருத்தரை கொண்டு வர்றது. அடுத்து செயலுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா அதுதான் வந்து கட்டளையிடுதல். ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ தவறானது. இந்திய அரசமைப்பின் முகவரியை அரசியல் சாசனத்துக்கு அடையாள அட்டை என கூறியவர். அடையாள அட்டை அப்படின்னா என்னது? N.A. பால்கிவாலா. குடியரசுத் தலைவர் அவருடைய பதவி காலம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆர்டர், எங்கள் குடியரசுத் தலைவருடைய ஆர்டர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப எளிமையாக எழுதிடலாம். பக்ருதீன் அலி அகமது 74 முதல் 77 வரை. V.V. கிரி 69 முதல் 74 வரை. சஞ்சீவி ரெட்டி 77 முதல் 82 வரை. ஜாகிர் ஹுசேன் 67 முதல் 69. இது வந்து உங்களுக்கு அந்த ஆர்டர் தெரியணுங்க. இந்த வருஷம் தெரியலனா கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அந்த வரிசை தெரியணும் யார் யாருக்கு கீழே அப்படின்னா. நீளமான ஜெயிலை தாண்டி அப்படின்னு நம்ம படித்தோம். அடுத்து, ஒரு குடியுரிமை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமே அன்றி வேறு வகையில் பறிக்கக்கூடாது. இக்கூட்டு எதனோடு தொடர்புடையது அப்படின்னா இப்ராஹிம் வசீர் பம்பாய் அரசு வழக்கு. அடுத்து காரணம் கூட்டு கொடுத்துருக்காங்க. நீதித்துறையின் மீட் செயல்பாடு நீதி புனராய்வினுள் உள்ளிருந்தரிப்பது. காரணம், நீதி புனராய்வு நோக்கத்தின் பரப்பெல்லையானது உரிமை எனும் செயல்தளத்திற்கும் மேற்சென்று அமைச்சரவையின் திட்ட கொள்கைகளையும் சட்டமியற்றும் அவைகளின் செயலின்மையும் இணைத்து கொண்டுள்ளது. ஸோ 2 என்னது? சரியான விளக்கம். நாம் இது வரைக்கும் ஒரு 6-7 கொஸ்டின் பார்த்துட்டோங்க. எல்லாமே என்னதான்? சரியான விளக்கம் தான். தயவுசெய்து நீங்கள் வந்தால் என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும்? சரியான விளக்கம் தெரிஞ்சாக்கெல்லாம் சரியாக எழுதுங்க, ஒன்றும் தவறு இல்லை. அடுத்து கொள்கை. வரம்பு கடந்த சட்டம் இயற்றும் கோட்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து மையப்படுத்துதலை நோக்கி செல்லும் போக்கு. தடையில்லா சட்டம் இயற்றும் அப்படின்னாக்கல சட்டம் இயற்றுதல் பாராளுமன்றத்தின் உயர்ந்த நிலை. அடுத்து இணக்கமான விளக்கத்தின் கோட்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போட்டி வகை சட்டமியற்றுதல் தாராளமயமாகவும் இணக்கமாகவும் விளக்கப்படுவது. வடிவம் மற்றும் உள்ளடக்க கோட்பாடு சட்டமியற்றலின் உண்மையான குணத்தை தீர்மானிப்பது. கீழ்கண்ட பணிகளை கருதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பணமசோதா மக்கள் விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ஒப்புவிப்பு சட்டம் பாராளுமன்ற மறு ஆய்வுக்குட்பட்டது அல்ல. அரசமைப்பு சட்ட உறுப்புகளை திருத்தம் செய்யும் அதிகாரத்தை பாராளுமன்றம் கொண்டிருக்கிறது. பாராளுமன்றம் மாநிலங்களுக்குரிய சட்டமியற்றும் எல்லைக்குள் இருக்கும் அதிகாரத்தின் மீது சட்டம் இயற்ற முடியும். ஸோ 3, 4 என்னது? சரியானது. 3, 4 சரியானது. மாநிலங்களவை பணமசோதை எவ்வளவு காலம் தாமதப்படுத்தலாம்? 14 நாட்கள். உங்களுக்கு இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாட்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக 14 நாட்கள் எழுதிடுங்க. நீங்கள் எது கேட்டாலும் நாட்கள்னு வந்தாவே நீங்கள் என்ன எழுதிடணும்? 14 நாட்கள் அப்படின்னு எழுதிடணும். வேறு எதுவும் மாற்றி எழுதிடாதீங்க. மீச்சிறு பகாயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீச்சிறு பகாயன் என்ன அப்படின்னா 2. ஏன்னா ஆரம்பமே என்னதான் என்னது 2 தான். இதில் ஒரு சிலர் 1ன்னு எழுதிடுவாங்க, கவனமாக இருக்கும். 1 என்னது? பகு எண் கிடையாது, பகாயன் கிடையாது. இதில் விடுபட்ட வரைபடத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது விடுபட்டுருக்கு பாருங்கள். முதல்ல 3 கொடுத்துருக்காங்க, அடுத்து 4, அடுத்து இங்கே 5 கொடுத்தா அடுத்து என்ன வரணும்? 6 லைன் வரணும். அப்போ 6 தான் இருக்குது, அதுதான் சரியான விடை. அடுத்து இதில் 1ஓட எதிர்பக்கம் என்னென்னு கேட்டுருக்காங்க. இப்போ இந்த 1ஓட எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 1 இருக்கிறது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா? அப்போது
இந்த 1ல் 2 3 இருக்குது. அப்போ 2 3 இருக்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், 1ல் இருக்குது. அப்போ அது 2 3 ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா 1க்கு ஆப்போசிட் 4 4 தான் என்னது சரியான விடை. அடுத்த வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, 0 + 6. அடுத்த வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து மேக்ஸ் கொஸ்டின் வந்து தனியாக பார்ப்போம். ஏன்னா நிறைய இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் வந்து மேக்ஸ் கொஸ்டின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனியாக பார்ப்போம். இது வரைக்கும் அதில் மொத்தம் 200 கொஸ்டின் இருக்குது. அதில் நம்ம இப்போ 90 கொஸ்டின் பார்த்துருக்கோம். மீதி கொஸ்டினை அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸோ இதுவரை இந்த வீடியோவை பார்த்ததுக்காக முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக நன்றி.